வெல்கம் டு another episode of Vibe with Karthik. இன்னைக்கு ஏன்டா நான் சொல்கிறேன்னு பார்த்தா இது வந்து அவங்களுக்கான ஸ்பெஷல் இன்ட்ரோடக்ஷனாக இருக்கட்டுமேன்றதுக்காக இருங்க. திரும்புங்க ரெண்டு பேரும் அங்கே நின்று அப்படி அங்கே போங்க. இருங்க தொடாய் நான் இருங்க அந்த பக்கம் திரும்புங்க. இங்கே திரும்ப இங்கே திரும்புங்க. இன்னைக்கான காஸ்டியூம் இதுதான் எங்கள் 3 பேருக்கும். டடாய் Vibe with Karthik ஃபேமிலி ஃபேண்டா வைக்கிறதுக்காக கிளம்பியிருக்கோன்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு செய்ய போறாங்க எங்களை பார்க்க போற குழு மொத்தமும். இதை பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நொல்லையாயிடுச்சு. என்ன இறக்குமா உனக்கு அந்த ஆசை வேறையா? கொலாபரேஷன் கேட்குறாங்க. ஸோ ஃபேண்டா கம்பெனி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு கொலாபரேஷன் கொடுக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அம்மாவுக்கு இங்கே பாருங்க, நீ கொலாபரேஷன் பண்ணு என்ன வேணா பண்ணு, ஒரு ஃபேண்டா அந்த ஒரு பாட்டில் ஃபுல்லாக, அதாவது ஒரு 12 பேக் வாங்கி கொடுத்தனா அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நான் குடிப்பேன். ஆமாங்க. ஸோ இன்றைக்கும் வந்து இட்ஸ் எ சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ட்ரிப்புக்கு தான் கிளம்பியிருக்கோம். நிறைய கண்டஸ்டன்ஸை பார்க்க போகிறோம். சிலர்னால வர முடியல, ஏன்னா அவங்களுக்குலாம் ஒர்க் இருந்தது. இருந்தாலும் நம்ம வந்து சரி கிளம்பலாம், ஏன்னா இவங்கெல்லாம் அந்த ஏரியாவை பார்த்ததில்ல. லாஸ்ட் டைம் இவங்க வந்திருந்தப்பவே கூட்டிகிட்டு போயிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பயங்கர மழை அந்த டைமில். அண்ட் நானும் என் மனைவியும் இதுவரையும் அந்த இடத்தை பார்க்கவில்லை. அதனால் இன்றைக்கி போய் அதுவும் நம்ம துபாயோட வெதர் நல்லா இருந்தது நேற்று வரையும். நாங்கள் இன்றைக்கி ட்ரிப்பு கிளம்பினோம், சூரியன் வெளியே வந்து டாப்பில். சரி நம்ம போயிட்டு மீதி கண்டஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டு vlog-ஐ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே மாமி? ஸோ ஃபஸ்ட்டு நான் தான் இந்த டிஷர்ட் எடுத்தேன். என் மனைவி தான் வந்து என்ன மாதிரியே போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு. கிடையாது அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட் இந்த டிஷர்ட் எடுத்தேன். ஆமாங்க, இவங்க எடுத்தாங்க. உள்ள போய் பார்த்தா எங்க அம்மா ஆரஞ்சு கலர்ல புடவை கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. இந்து டீமா ரெடி ஆகுறீங்களா, இருங்கடி வரேன்ட்டு நானும் வந்து உள்ள இருந்து தேடி இன்னைக்கு நாங்க 3 பேரும் ஆரஞ்சாய நமக அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப்பாக வந்து மோனி மாப்பிள்ளை பிக் பண்ண வந்திருக்கோம். எங்களோட பியூட்டிஃபுல்லான காஸ்டியூமை பார்த்து அவங்களோட ரியாக்ஷனை நம்ம பார்த்தேக்கணும். இப்போ நம்ம அவெஞ்சர்ஸா மாறிட்டோமா? என்ன மோனி? இதான் சார் நம்ம பைய புத்தி. கக்கு செருப்பு போட்டு அப்படி உங்க பாவாவா? ஸோ ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம், பாத்ரூம் செருப்பு போட்டு எவ்வளோ ஜாலியாக கீழே வந்திருக்காங்க பாருங்க. நான்லாம் 1/2 மணி நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா என் கேங்லேயே வந்து ரொம்ப பஞ்சுவலாக இருக்கிறது நான் ஒருத்தன் தான். ஸோ அதனால வந்து ஆஃபீஸ்க்கெல்லாம் பயங்கர பஞ்சுவாலிட்டியாக போயிடுவாரு. ஆஃபீஸ் அப்படின்னா அவரே அவுட்டுன்ற மாதிரி லேட்டாக தான் வருவார். ஆமாங்க, ஏன்னா ஆஃபீஸ் வேறு. இப்போ வந்து 12 மணி, அதாவது ஆமாம் 12 மணி சொல்லியிருக்கோம். ஆனால் 1:10 தான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே மீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எல்லோரும் என் மேலே சமகானில் இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, இந்த எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். இன்றைக்கி ரெடி ஆனது லேட் பண்ணிட்டாங்க. ஐயோ சாச்சா, இன்னைக்கு ஆக்சுவலாக நான் தான் தங்கம் உன்ன சொல்லுவேண்ணா. நான் போய் பாவா போய் எப்படி சொல்லுவேண்ணா? இல்லை இன்னைக்கு நான் தான். ஏன்னா வந்து கொஞ்சம் மதமதான் இருந்தது. ஒரு வீக்கெண்டே வந்து எஸ்கேப் ஃப்ரம் த ரியாலிட்டி அப்படின்றதுக்கான ஒரு இதுன்றனால பொறுமையாக போவோம். எஸ்கேப் ஃப்ரம் த ரியாலிட்டியா? ரியாலிட்டினா உன்னை விட்டு எங்கேயும் எஸ்கேப் இல்லை சொல்கிறேன். பொதுவாக எஸ்கேப்ல கூட இவன் தான் இருக்கா. டடாய் ஆரஞ்சா இருக்கீங்க. நீ எதுக்கு ஆரஞ்சா இருக்கு? எதுக்குடா எல்லாம் பிஜேபி கோட்டா? ஏய் சத்தம் பத்தாது விசில் போடு. சத்தம் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க மக்களே. நாங்க பிஜேபி கிடையாதுரி. வன்முறையே கையாளாதீங்களா? அது என்னடி சங்கி குரூப்பா? என்ன பறக்கான அது? ஆரஞ்சு. ஐயோ ஏதோ பார்ட்டி பேர் சொல்றாங்க. அதுக்கு எங்க நீங்க எதிர்த்து வரீங்க? நாம் தமிழர் கட்சியா நீங்க? ஐயோ என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. ஐயோ நம்ம ரெட் போட்டு வந்துறோம். நம்ம விஜய் சப்போர்ட்டர்ஸ்ன்ற அனில், நம்ம அனில் குஞ்சன்ன்றத மறந்துட்டோம். நாங்க அனில் குஞ்சு கிடையாதுனா அக்கினி குஞ்சு. டேய் குஞ்சு தெரிவியா? எரிமலையா செதல்வண்டா அக்கினியா கக்குவே. ஓ நம்ம வைப் வித் கார்த்திகா? சாரிங்க, நாங்க வைப் வித் கார்த்திக் ஃபேமிலில வந்திருக்கோம். அப்படியே எங்க லோகோ ஆரஞ்சு தெரியும்ல? தெரியும். நல்ல ஃபேண்டா கலர். அதுலயே ஒரு கிளாஸ் இல்ல ஆரஞ்சு கலர் தான். நாங்க வெல்கம் ஹபிபி. என்னடா எல்லாம் பழைய முஞ்சாவே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதே கேங் கூட தான் போறோம், வேற யாரும் இல்லை.
பழைய மூஞ்சுனா அப்படி சொல்ல வரலண்ணா. நான் வந்து இந்த இங்கே ஒருத்தர் இருக்கான், டிடி அட்ராசிட்டிஸும் உள்ள உட்காந்துக்குது. அப்புறம் நம்ம குட்டி குஞ்சனும் இருக்கான். ஏய் மீதி இருக்க கண்டஸ்டன்ட்ஸ், அழகு குஞ்சு. ஏய் என்ன பால் கொடுத்துட்டு இருக்கியா தினேஷ்? ப்ளீஸ் எப்பவுமே ஒன்று பாலோட பார்க்குறீங்க, இல்லை பால் குடிக்கிற புள்ளையோட பார்க்குறீங்க. போங்க அழகு குஞ்சு வந்துட்டாங்கடா எங்க தகப்பனோட ஃப்ரெண்ட்ஸ். என்ன திரும்பிட்ட? நாங்க தான்டா. இனிமேல் எங்க மூஞ்சி தான் நீ பார்த்தாகணும், வேற வழி இல்லை. அதை கொடு, அதை கொடு. இதுதானே வச்சுறேன். அதானே திவ்யா எங்க டிடி அட்ராசிட்டிஸ் நாங்க மறந்துடுவோம், தெரியாதா? ஸோ இவங்க எல்லாருமே வந்து பிளாக்ல இருக்காங்க, நாங்கெல்லாம் ஆரஞ்சில் இருக்கோம். நீயும் பிளாக்கா? ஏய் நீ குங்ஃபு போட்டு. ஐயோ என்ன நிஜமா அடிக்கிறோம். கார்த்தி மாமா சொல்லி தந்த மாதிரி அடி. ஏய் மாற மாமாவும் பால் வச்சிருக்கா. ஏய் அது என்ன நினைச்ச? பால் புட்டி போடுறா. ஸோ நம்மளும் வந்து ஒரு குழந்தைய தூக்கிறதுக்கான ட்ரைனிங்லாம் எடுத்தாச்சு. அடுத்து இறக்கிறோம் மடா குட்டி குஞ்சா. உனக்கு தமிழ் அழுங்க. நீங்க பால் வேணுமா உங்களுக்கு? அத்தைகிட்ட வர மாட்டியா? ஏன் கடிச்சுக்கிட்டா? லேடிஸ்லாம் எங்களுக்கு முடியாது. மைக்கை இப்போ தூக்கி போட வரான்னு நினைக்கிறேன். உங்க அப்பா ஒரு பொம்பளை எடுத்துருக்காரு. உங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சிருக்காரா? சிரிக்கிறான்டா. நோ என்ன என்ன ஏய் நோ என்னண்ணா? ஏ நீ பாத்தியா 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 நம்மளால அதான் நெசண்டா. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். சிரிக்கிறியா? தெரியுங்க எனக்கு. ஏய் உன் குழந்தை எப்படா வரும்? நான் சொல்றேன். உன் குழந்தை எப்படா வரும்? அதுக்கிட்ட சொல்லணும் நானு. நீ எப்பறம் என் குழந்தைகிட்ட சொல்லுவ? ஆல்ரெடி 2 வச்சிருக்கேன் அவ சொல்றா. நான் 2 வச்சிருக்கேன். 2 பேஜ் வச்சிருக்கல அதான் சொல்றேன். 2 பேஜ் வச்சிருக்கேன்னு சொல்றாங்களா? இப்படி தாண்டா எங்கள் குடும்பம்லாம் ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்குல்ல. ஓ ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து இப்போ எல்லாருக்கும் பசிக்குதுன்ற காரணத்தினால நூடுல்ஸா வெளியே போனாலே சாப்பிட்டா மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க. வாரம் வாரம் 6 வாரம் இவ்வளோ குசியாக இருக்காங்கன்னு பார்க்காதீங்க. சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அந்த வருத்தத்தில் இருக்காங்க. அப்படிலாம் இல்லையா? பெருமாளுக்காக என்ன வேணா பண்ணுதியா? ஒரு மாசமா இருக்கிறேன், இந்த ஒரு நாள் இருக்க மாட்டேனா? மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் சொல்லி வெறி கொண்டு வெயிட் பண்ணி எலிதான் காயுதுன்னா எலிப்புளுக்கு என்னத்து காயுதுன்னு தெரியல. அப்படி கிடையாது. குடும்பத்தை கை டிவோர்ஷன் தான். அதுக்கு தானே எதிர்ப்பு தெரியறது தானே பிளாக் போட்டு வந்துருக்கேன். அச்சு நவுத்தி கொண்டு இருக்கும். என்னன்னா மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா குஸ்காவா? பிரியாணி ஸ்பூனில் ஃப்ரைட் ரைஸ்லாம் ஸ்பூனில் சாப்பிட்டா அது பாவம், தெரியுமா தெரியாதா? இல்லை அந்த டிஷ்ஷுக்கே அது பாவம். ஸோ குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு ஐயோ சிரிக்கிறானே, கண்டிப்பாக பெற்றுக்கோங்க. ஏன்னா இவ்வளோ அழகான ஒரு குழந்தை இருக்கும்போது பிரச்சனையே இல்லை. குட்டி கொஞ்சா திரும்புங்க. அச்சோ குமார் சொல்லுங்க யார் இவரு? ஸோ நல்ல நெக் அடிச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் பயணம் ஸ்டார்ட் ஆகிறது. We are heading towards எங்கே போகிறோம்னு சொல்லவே இல்லை. ஹட்டா. ஆமாம் அண்ட் அதுக்குள்ளே போய் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். பார்க்க தான் போகிறீங்க. டீ சாப்பிட மாட்டோம், உன்னை தள்ளி விட போகிறேன். அந்த கடலுக்கு நடுவில் கடலா அது சீயான்னு தெரியலையே. ஐயோ 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 கார்த்திகே கான்டாக்ட் செய்யுங்க. எங்க அம்மாக்கு மட்டும் சொல்லிடுங்க ப்ளீஸ். See you Nata. Bye bye. Team Orange and Team Black. Team கிழமை சனி பகவானை டென்ஷன் பண்ற மாதிரி கருப்பாடையில சுத்தி நிக்கணும். பாகாதீங்க ப்ளீஸ். ஓகே நாங்க வந்து நல்லா பஜனை கேங் மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்போ பஜனை பண்ணதான் போயிருக்கோம். ஸோ நம்ம வந்து அந்த பியூட்டிஃபுல்லான ஹட்டா ஏரியாவுக்குள்ள என்டர் ஆகிட்டோம். பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதுவும் இப்போ வந்து யூஏயோட வெதர் வந்து அல்டிமேட்டான ஒரு பீரியடில் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே குளுன்னு இருக்குது வெளியெல்லாம். ஸோ வந்தாச்சு லொக்கேஷனுக்கு. ஏய் நம்ம பாய்ஸ் தான். எங்களுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கானுங்க. நாங்கள் மூச்சா பிரேக்கெல்லாம் போடல. இங்கே வாஷ்ரூம் எங்கே இருக்கு? ஜோக் இல்லையா? ஸோ வந்தாச்சு. பின்னாடி பாரு.
நீங்க முன்னாடி பாரு. ஐயோ மறந்துட்டேன். எங்க என்னுடைய குடும்பத்தார்கள் நீதான் கழட்டி விட்டு ஜாலியா வந்துட்டிய. கொங்கு குடும்பம் எங்க? சுச்சு உங்க தனியா விடாது. வீடியோஸ் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. துபாய்டா அம்மா, நீ என்ன சுச்சு? ரெஸ்ட் ரூம் இல்ல நான் எப்பவுமே இந்தியன் கேர்லியா சுச்சு. இந்தியன் கேர்ள்னா சுச்சுவா? ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் இருக்குமாண்ணா? 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு சூப்பரான ஒரு அட்ராக்ஷன் பிளேஸாகவே மாறிடுச்சு. முன்னாடி ஒன்றுமே இருக்காது இல்லைண்ணா? இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாற்றி வச்சுருக்காங்க. இப்படியே போனால் ஈத் ஹாலிடேஸில் வரக்கூடாது. ஆமாம், லீவ் பப்ளிக் ஹாலிடேஸ்லாம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஏன்னா போன 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஷட்டில் பஸ்ஸில் வந்து ஆமாம் நடந்து போய் அவ்வளோ கூட்டம் வந்துட்டு போகிறதுக்கு. வாங்க வண்டி எடு கிளம்பலாம். ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் போட்டுருக்காங்க. என் தங்கை மட்டும் இந்த பெண்கள் கும்பலிலிருந்து பெண்ணுங்கிறத மறந்து சுத்திட்டு இருக்காங்க. ஓஹோ இங்க முன்னாடி வந்து யோயோ போஸா. இப்போ நம்ம வந்து அங்கே தான் வந்து போக போகிறோம். ஃப்ரீ ஷட்டில் பஸ் விட்ருக்காங்க இங்கேருந்து மேலே ஏறுறதுக்கு. அண்ட் நம்ம கேங் வந்துட்டுருக்காங்க இப்போ தான். மாமா தேடி ஒருத்தன் ஓடி வந்துட்டுருக்கான். வைபித் மாமா இல்லை, அவன் அவங்க அம்மாவை தேட ஆரம்பிச்சிட்டான். அண்டு வந்து பழனி படிக்கட்டு ஏற வேண்டிய வயசில் அதிலே ஏற முடியலையா? நாங்கள் இப்போ ஹட்டா மலை ஏறிட்டு இருக்கோம். வாங்க வைப் பண்ணலான்னு சொல்லு. ஏங்க தூக்குடா ரஜினி மாதிரியா? காத உயிரில்லையே வாடி. 2 மணிக்கா வந்தீங்கன்னா அங்கெல்லாம் நல்லா இருந்திருக்கும். இப்படி கண்டிஷன்ஸே ஃபாலோ பண்ணாம இந்த இடத்தை பார்த்து தினேஷ் ஒரு கவிதை கூறினான். என்னவென்று சொல்லு. பின்னாடி அடிச்சு சொன்னா முன்னாடி அடிச்சுக்கிறான்.